ஹாய் எவ்ரிஒன், நான் உங்கள் ஜெய்சன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது இந்தியா பாகிஸ்தான் வார் 2 நாளைக்கு முன்னாடி இரு நாடுகளும் பரஸ்பரமாக சமரசத்திற்கு முடிவு செய்ததையொட்டி இரு நாடுகளும் போரை நிறுத்துகிறோம் என்று அந்த கோரிக்கையானது ஏற்கப்பட்டு போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது. அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த போர் முடிந்த பிறகு இன்னைக்கு, அதாவது நேற்றைக்கு ஒரு இரவு 8 மணி அளவில் நம்முடைய இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தேசத்திற்கு, அதாவது மக்களுக்கு உரையாற்றி இருக்கிறார். இந்த போரை குறித்ததான ஒரு விளக்கத்தையும் அவருடைய கருத்தையும் பொதுவெளியில் மக்களுக்கு முன்பாக தொலைக்காட்சி வாயிலாக அவர் பேசியிருக்கிறார். உங்கள் எல்லாருக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இந்த சேனலை நீங்கள் யாரும் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு கூர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். இந்த சேனலை, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் காமெண்ட் செக்ஷனில் போடுங்கள். நிச்சயமாக அது ஏற்கப்படும். அதை நிச்சயமாக நாங்கள் கருத்தில் கொள்வோம் என்பதை உறுதியளிக்கிறேன். நரேந்திர மோடி அவர்கள், நம்முடைய பாரத பிரதமர், தன்னுடைய உரையில் நடத்தப்பட்டதான இந்த ஆப்ரேஷன் சிந்தூர், அந்த மிலிட்ரி ஆப்ரேஷனை பிளெட்ஜ் ஃபார் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதோட தமிழாக்கம் என்னன்னா, நியாயத்திற்கான உறுதிமொழி. ஆப்ரேஷன் சிந்தூருங்கிறது நியாயத்திற்கான உறுதிமொழி ஆகும் அப்படின்னு அந்த ஆப்ரேஷனை கோட் பண்ணியிருக்காரு. இந்த ஆப்ரேஷனை பற்றி மேலும் ஒரு சில கருத்துக்களை அவர் கூறியிருக்கிறார். ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்திய மகள்களின் குங்குமத்தை அழித்த தீவிரவாதத்தை நாங்கள் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்குள்ளே சென்று தீவிரவாத முகாம்களை அழித்தொழித்தோம். நிறைய முக்கியமான தீவிரவாதிகள் அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் என்கிறதான அந்த தீவிரவாத ஒழிப்பு தாக்குதலில் கொல்லப்பட்டார்கள். இந்த நாட்கள் போருக்கான நாட்கள் இல்லை என்றாலும் இது தீவிரவாதத்துக்குமான நாட்களும் நிச்சயமாக கிடையாது என்று திரு பிரதமர் மோடி அவர்கள் ஆக்ரோஷமாக பேசியிருக்கிறார். ஆவேசமாக தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். மேலும் நம்முடைய பிரதமர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தன்னுடைய பேச்சில் ஒரு நாள் பாகிஸ்தான் என்கிறதான நாட்டை அவர்கள் வளர்க்கும் தீவிரவாதமே அழித்தொழிக்கும். யாருமே இந்தியாவை அணு ஆயுதங்களை வைத்து பிளாக்மெயில் பண்ண முடியாது, மிரட்டி பணிய வைக்க முடியாது. தீவிரவாதத்திற்கு எதிரான தாக்குதல்களை கவனத்துடன், ஜாக்கிரதையாக, தைரியத்துடன் நாங்கள் அணுகுவோம் என்று சொல்லியிருக்கிறார் தன்னுடைய உரையில். இந்த தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் நிலை குலைந்து போயிருக்கிறது. அவர்கள் நம்பிக்கையற்று, நாதியற்று காணப்படுகிறார்கள் என்று ஆக்ரோஷமாக பேசியிருக்கிறார் திரு பிரதமர் மோடி அவர்கள். நம்மோடு தீவிரவாதத்தை எதிர்க்க வேண்டிய பாகிஸ்தான் அதை விடுத்து நம்முடைய கோயில்கள், பள்ளிகள், குருத்வாராக்கள், மக்கள் வாழும் பகுதிகள் மற்றும் நம்முடைய இராணுவ தளவாடங்களை தாக்க ஆரம்பித்தது. அதை குறிவைத்து தாக்குதல்களை ஏவினார்கள். நம்முடைய வான் பாதுகாப்பு அமைப்பானது அதன் தொழில்நுட்பம் மூலம் பாகிஸ்தான் ஏவியதான எல்லா ஏவுகணைகளும், ட்ரோன்களும் முற்றுமாக அழித்தொழிக்கப்பட்டன. பாகிஸ்தானின் ட்ரோன்களும், அதாவது ஆளில்லா விமானங்களும், அதே போல அவர்கள் ஏவியதான ஏவுகணைகளும் வானத்தில் அழிக்கப்பட்டதை உலகமே பார்த்தது. நம்முடைய தொழில்நுட்பம் வாய்ந்த ஏவுகணைகளை வைத்தும் ட்ரோன்களை வைத்தும் நாம் பாகிஸ்தானை தாக்கினோம். பாகிஸ்தானின் விமானப்படை தளங்களை குறிவைத்து நம்முடைய ஏவுகணைகளும் நம்முடைய ட்ரோன்களும் தாக்குதல் நடத்தியதில் அவர்களுடைய விமானப்படை தளங்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து பாகிஸ்தான் இராணுவமும் பாகிஸ்தான் தலைமையும் இந்தியாவோடு போரை நிறுத்துவதற்கு, தாக்குதலை நிறுத்துவதற்கு கெஞ்சியது. பாகிஸ்தான் இராணுவத்தின் டிஜிஎம்ஓ மூலமாக இந்த செய்தி நமக்கு வந்தது. நாம் அதை கருத்தில் கொண்டோம். போர் நிறுத்துவதற்கான அந்த முயற்சியை நாம் கருத்தில் எடுத்துக்கொண்டோம், கவனத்தில் எடுத்துக்கொண்டோம். அத்தருணம் அநேக தீவிரவாத முகாம்களை நாம் அழித்தொழித்திருந்தோம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல. திங்கட்கிழமை நேற்றைக்கு புத்தா பூர்ணிமா. இது அமைதியை கடைபிடிக்க வேண்டிய நாள். புத்தா நமக்கு அமைதியை கற்றுக் கொடுத்திருக்கிறார். நமக்கு அமைதியான பாதையை காட்டியிருக்கிறார். அதன்படி திங்கட்கிழமை நம்முடைய 2-3 நாட்கள் தாக்குதலுக்கு பிறகு நம்முடைய எல்லைகள் அமைதியாக இருக்கிறது. நாம் அமைதியான வழியையும் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். இனி நாம் பாகிஸ்தானிடம் பேசினால் தீவிரவாதத்தை குறித்தும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை குறித்து மாத்திரமே பேசுவோம்.
வேறு எதை பற்றியும் கவலைப்பட மாட்டோம், பேச மாட்டோம். நம்முடைய இராணுவமானது மிகவும் வலிமையானது. நம்முடைய இராணுவ படை, நம்முடைய விமானப்படை, கப்பல் படை, பிஎஸ்எஃப் ஆர்மி, அதே போல நம்முடைய பாராமிலிட்டரி ஃபோர்ஸஸ், இவர்கள் எல்லாரும் ஜாக்கிரதையாக இந்த போரில் செயல்பட்டார்கள். இவர்களுக்கெல்லாமே இவருடைய துணிச்சல்களுக்கு, நம்முடைய நாட்டின் வீரர்களின் துணிச்சல்களுக்கு முன்பாக மொத்த நாடும் அதன் மக்களும் தலை வணங்குகிறது. இந்த பாகிஸ்தானோட நடந்ததான இந்த போரை, இந்த வார, இந்த தாக்குதலை, இந்த ஆபரேஷன் சிந்தூரை நம்முடைய தேசத்தின் மகள்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் நாம் காணிக்கையாக்குகிறோம், சமர்ப்பிக்கிறோம். இந்த வெற்றியை அவர்களுக்கு நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் என்று பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய உரையில் பேசியிருக்கிறார். ஒரு முக்கியமான ஒரு செய்தி, மறுபடியும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அவருடைய அந்த ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன், ட்ரம்ப் நிர்வாகத்தால் தான் இந்தியா பாகிஸ்தான் போர் முடிவுக்கு வந்ததாக கிளைம் பண்ணியிருக்காரு. அவர் அந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு, அந்த கான்ஃபரன்ஸில் சொல்லியிருக்காரு. ஒரு பெரிய அணு ஆயுத தாக்குதலை அவருடைய நிர்வாகம் தடுத்தது அப்படின்னு அவர் கிளைம் பண்ணியிருக்காரு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியாது. ஏன் அப்படி ட்ரம்ப் கூறினார் என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். நம்முடைய வெளியுறவுத்துறை அதிகாரிகள் அதற்கு விளக்கம் அளிக்க வேண்டும். நம்முடைய வெளியுறவுத்துறை எவ்வாறு இருக்கிறது என்பதை நாம் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். ஸோ இதில் நிறைய இருக்குது, நிறைய அரசியல் இருக்குது, உலக அரசியல் இருக்குது, நிறைய வர்த்தக அரசியல் இருக்குது. ஸோ இதை எல்லாமே நாம் பார்க்கணும். ட்ரம்ப் ஏன் இந்தியாவின் எதிர்ப்பையும் மீறி பிரதமர் மோடி அமெரிக்காவில் இந்த போர் நிறுத்தத்திற்கும் பங்கு இல்லை அப்படின்னு சொன்ன பிறகும் கூட ட்ரம்ப் இதை கிளைம் பண்ணுறாருன்னா, வாட் இஸ் தட் பிஹைண்ட்? என்ன அதன் பின்னணி என்ன? அதை நாம் விரிவாக ஆய்வுக்குட்படுத்த வேண்டி இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் அது என்னவென்று. அதனுடைய அரசியல் என்னன்னு இந்தியாவில் இருக்கிற அரசியல் விமர்சகர்கள் கேள்வி கேட்கிறார்கள். ஒவ்வொரு குடிமகனும் மத்திய அரசை பார்த்து இந்த கேள்விகளை முன்வைக்கிறார்கள். மத்திய அரசு இதற்கான விளக்கத்தை நிச்சயமாக அளிக்கும் என்று நாம் நம்பலாம். எங்களோடு நீங்கள் இணைஞ்சு இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. இது நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். நான் உங்கள் ஜெய்சன் சாமுவேல். நன்றி, வணக்கம்.